இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்தப்பட்டாங்க. எவ்வளோ நாள்? 40 வருஷம். இந்த 40 வருஷமும் நிறைய பிரச்சனை, நிறைய பின்மாற்றம், நிறைய பின்வாங்கி போகிறது, நிறைய பின்னால் பேசுறது, நிறைய தேவனுக்கு விரோதமாக பேசுறது, நிறைய காரியங்களை இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் மோசே தான் முட்டு கொடுத்துருந்தான். ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு யார் முட்டு கொடுத்ததுன்னா மோசே தான் முட்டு கொடுத்து காப்பாற்றின்னு வழி நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்தான். இது கடைசியாக இந்த எல்லாம் முடிஞ்சு மோசே தான் இப்போ கடைசியாக சொல்கிறாரு. மோசே ஜனங்களை பார்த்து, ஏம்பா எனக்கு 120 வயசு ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட முட்டு கொடுக்க முடியாது. அது அர்த்தம் அப்படி தான், முட்டு கொடுக்க முடியாது. நான் என்னை ஆண்டவரும் இந்த யோர்தானை கடப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை சொல்லும்போது அதை சொல்கிறத தான் இப்போ நம்ம செய்தியாக பார்க்க போகிறோம். அதை சொல்கிறார், அது சொல்கிறது தான் நம்ம இன்றைக்கி செய்தி. அந்த 6வது வசனம் பாருங்களேன். படிக்க சொன்னேன், நான் கூட அதுக்கு விளக்கம் சொல்லிக்கின்னு வரலான்னு பார்த்தா நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் போனால் நான் எங்கே குறுக்க வந்து பதில் சொல்கிறது. படிக்கலாமா மறுபடியும்? போதும். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா தைரியமாக இருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சொல்ல வேண்டிய, நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தைரியமாக இரு. ஃபஸ்ட்டில் நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வோம், ஆனால் சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போயிடுவோம். எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் பார்ப்போம். ஒரு பிரசவங்கிறது பெரிய காரியம், அதுக்கே பயப்படாத பெண்கள் ஒரு ஊசியை பார்த்து பயப்படுவாங்க. எவ்வளோ பேர் குடும்பம் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம்னு நினச்சி அவங்க மனசுக்குள்ள அது பதிஞ்சு போகுது. ஊசி குத்துறது ஏதோ எங்கிருந்தோ நமக்கு ஆபத்து வருகிறதாக அவங்க உணர்றாங்க. அந்த உணர்வில் அது ஆபத்து, இது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு உணர்றதுனால இதுக்கு பயப்படுறாங்க, இதுக்கு பயப்படலை. அப்போ நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேவன் அறியாமல் எந்த ஒரு செயலும் நமக்கு வராது. தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது. அப்போ தலையில் இருக்கிற முடி விழுதுன்னு சொன்னால் அது தேவனுடைய உத்தரவு பெற்றிருக்கிறது என்று பொருள். அப்படியானா நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற இந்த விஷயம் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் பலம் கொள்ளுங்க, பலம் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க. திடமானதாக இருங்கன்னா தைரியமாக இருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. யாருக்கு? உங்களை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணாம்? பயப்படவும் வேணாம், திகைக்கவும் வேணாம். ஐயோ அப்படின்னு நீங்கள் திகைக்கவும் வேணாம். பயப்படவும் பயப்படாதீங்க, திகைக்கவும் திகைக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போக போகிற பயணம் இன்னும் இருக்கு, முடியல. நீங்கள் யோர்தானுக்கு கடந்து தாண்டி போகணும், அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை சுதந்திரித்து கொள்ளணும், அதில் நீங்கள் சுகமாக வாழணும். இது தேவ சித்தம். யோர்தானை கடக்கிறது தேவ சித்தம், உங்கள் எல்லைக்குள்ளே போகிறது உங்கள் தேவ சித்தம், உங்களுக்கு காணியாட்சியை பெற்றுக்கொள்றது தேவ சித்தம். அதை நீங்கள் அனுபவித்து சுதந்திரமாய் அனுபவித்து அதில் சுகமாய் வாழ்வது தேவ சித்தம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஒரு சுற்றி வர்ற சலசலப்புக்கெல்லாம் பயப்படாதீங்க. சுற்றி சலசலன்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கினே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிசாசு எதையாவது ஒரு விஷயத்தை நமக்கு மேலே போட்டு பயமுறுத்திக்கினே தான் இருப்பான். நீங்கள் சொல்ல வேண்டியது அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆண்டவரை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சலசலப்பு கலகலப்பு இது எதுக்கும் நீங்கள் என்ன பண்ண வேணாம்? பயப்படவும் வேணாம்,
திகைப்புனா அப்படியே பிரமிச்சு நிக்கிறது. ஐயோ இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு 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 எண்ணம் வருமே, அது மாதிரியும் நீங்க திகைக்கவும் வேண்டாம். யாருங்க யாருங்க கவனிங்க, உங்கள் நம்ம தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரா? ஆமென், உங்க கூடவே வருகிறார். இதை விட யாராலையுமே கடைசி வரலும் கூட வருவேன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், எவ்வளோ பேர் எத்தனை நாளுக்கு நம்மளுடைய உங்கள் அப்பா அம்மா எத்தனை நாளைக்கு கூட வருவாங்க? சரி, நீங்கள் எத்தனை நாளைக்கு அவங்க கூட இருப்பீங்க? சரி, எத்தனை நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் இருப்பீங்க? உங்கள் பிள்ளைங்க எத்தனை நாளைக்கு உங்கள் கூட இருப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் தேவன் உன் கூட இருக்கிறதுக்கு எந்த வரையறையே கிடையாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் உன் கூட இருக்கிறதுக்கு மட்டும் காலம் நிர்ணயிக்கப்படவே இல்லை. அந்த வசனத்தினுடைய பாருங்க, திகைக்கவும் வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. யார் தேவங்க? அவரு நம்முடைய தேவன். அந்த வசனம் அருமையா சொல்வாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. யார் வேற என்னங்க வேணும்? இப்போ இந்த 5 மாசம் கூட வந்தவரு இந்த 6வது மாசமும் சொல்றாரு, உன் கூட வருகிறேன். இந்த 6வது மாசம் சொல்றாரு, உன் கூட வருகிறேன். இந்த 5 மாசம் நான் கூட வந்தேன், உன் வழி நடத்தினேன், உன்னை உணவு உடுக்க உட இருக்க இடம் கொடுத்தேன். இந்த 6வது மாசமும் நான் உன்னோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. அடுத்தவருடைய வார்த்தையை படிக்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லமா? விலகிறதுன்னா என்ன, கைவிடுறதுன்னா என்ன அப்படின்னா, விலகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 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 கூட இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒதுங்கி போகிறது விலகிறது. கைவிடுறதுன்னா என்னன்னு சொன்னால், எப்படி கையை பிடிச்சாங்க எப்போ விடுறது அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பா ஒரு பையன், அவன் என் கடிதே சொல்கிறேன்னே, எங்கள் வீடு பிடி ஆஃபீஸு குவார்ட்டர்ஸுக்கு பின்னாடி தான் வீடு. நான் ஸ்கூல் போனேன்னா இந்த பிடிஓ குவார்ட்டர்ஸை தாண்டி தான் அடுத்து பிடிஓ குவார்ட்டர்ஸ்க்கு அடுத்தது எங்கள் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல் 1லேருந்து 5வது வரல. அந்த குவார்ட்டர்ஸு அந்த ஸ்கூலை தாண்டின ரோட்டை தாண்டின உடனே பிடிஓ குவார்ட்டர்ஸை தாண்டினோடனே அது பின்னால் ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு இங்கேருந்து கூட்டுரோட்டு தூரம் எங்கள் வீடு. இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் ஸ்கூல் போனேன்னா அந்த குவார்ட்டர்ஸை தாண்டி தான் போகணும். அந்த குவார்ட்டர்ஸ் தாண்டி போகும்போது என்னன்னா, பிடிஓ வீட்டில் ஒரு கோழி வளர்த்தாங்க. அந்த கோழி யாரை பார்த்தாலும் துரத்திக்கும். அது பெரியவங்க சின்னவங்க அதுக்கெல்லாம் வித்தியாசமே கிடையாது. யார் வந்தாலும் துரத்தி போய் விட்டு வரும். சின்ன பசங்களை வந்து குத்திரும், ரத்தம் வர குத்திரும். இதுக்கு பயந்துக்கினே நாங்கள் என்ன பண்ணோம்னா, குவார்ட்டர்ஸ் அந்த பிடிஓ குவார்ட்டர்ஸுக்கு பின்னாடி வர வரலாம் நடந்து வர்றவங்க நாங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் வரல என்ன பண்ணோம்னா, ஒரே ஓட்டம் தான், தப்ப 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 தப்பன்னு ஓடுவோம். அந்த வேகம் வேற எங்கேயுமே வந்திருக்காது, அவ்வளோ வேகமாக ஓடுவோம். ஓடி போய் திரும்பி பார்த்தா அந்த கோயில் தூரம் பின்னாடி வந்து திரும்பிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் வேகத்தை அதால் ஈடு கொடுக்க முடியல, அவ்வளோ வேகம் நாங்கள் ஓடுவோம். ஏன்னா நிறைய பசங்க அங்கேருந்து வரணும், என்னை போல நிறைய பசங்க அந்த பிடிஓ குவார்ட்டர்ஸ் பின்னாடி இருந்து வரணும். அந்த இடம் அந்த ஸ்கூல் அப்படி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இது எல்லா நாளும் இதே தான். ஸ்கூலுக்கு போகிறேன், 1வதுலேருந்து 5வது வரலும். அவர் வீடியோ வந்து ஒரு 2-3 வருஷம் அங்கே இருந்தார். இந்த 3 வருஷமும் இதே ஓட்டம் தான் எங்கள் ஓட்டம். ஒரு நாள் எங்கள் அப்பா கூட வந்தார், ஸ்கூலுக்கு கூட வராரு. நான் ஓட ஆரம்பித்தேன். ஏன்டா ஓடுறேன்னாரு. இது போல் என்ன, நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு கையை கட்டிமா பிடிச்சாரு. பொறுமையாக நடந்துக்கிட்டு போகிறாரு. அந்த கோயில் வந்து பார்த்துட்டு நின்றுச்சுங்க, துரத்தவே இல்லை.
எங்கள் அப்பாவும் என்ன கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். எத்தனை பேர் உனக்கு இப்படி நன்மையாக பேசியிருக்கலாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அடுத்த நாளே அவங்க இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவே மாட்டேன். என்ன வந்தாலும், எவ்வளவு நெருக்க வந்தாலும், எவ்வளவு நிர்பந்தம் வந்தாலும் உன்னை விடவே மாட்டேன். ஏனோக்கு நம்ம படிப்போம் பைபிளில் பார்த்தீங்கன்னா 365 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர் குமார்த்திகள் தேவனோடு சஞ்சரிக்கத்தான் வாழறதுன்னு அர்த்தம். தேவனோடு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவனோட வாழறது அனுபவம். அது நீங்களாம் தேவனோடு வாழுற அந்த அனுபவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், தேவனுக்கு கூட பேசுவார். அதான் சஞ்சரிக்கிறது. இப்போ அவர் யோனோக்கு கிட்ட அவர் பேசுறாரு. அவர் எப்பவும் வருவார், யோனோக்கு கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போவார். அப்படி போகும்போது போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு, சரிப்பா நீ வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் போயிடுவார். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் இவன் கூட நடந்து போகிறான். திரும்பி வரும்போது ஒரு ஒத்தை அடி பாதையில் ஒரு காலடி மட்டும் இருக்கு, இன்னொரு காலடியை காணோம். அப்போதான் இவனுக்கு கடுப்பாயிடுச்சு, ரொம்ப ஆண்டவர் மேலே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மறுநாள் ஆண்டவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிறான். மறுபடியும் ஆண்டவர் வந்தார். நான் உங்க கூட வரமாட்டேன் ஆண்டவரே. ஏன்டா? இந்த ஒத்தையடி பாதை இருக்குல்ல, குறுகுல ஒரு பாதை, அது ரொம்ப ஆபத்தா இருக்குமே, ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அந்த பாதை வர்ற இடத்துல நான் மட்டும் நடந்து போயிருக்கிறேன், உங்க காலடியை காணோம், அப்ப என்னை விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொன்ன. அப்ப சொன்னாரு, அது உன் காலடிடா, அது ஏன் காலடினாரு. எப்படி சொல்றீங்க? அந்த இடத்துல நீ நடந்து வந்தீங்கன்னா, இடறி விழுந்தினா, அந்த பெரிய பள்ளத்துல விழுந்துட்டினா நீ எந்திரிக்கவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன், உன்னை கையில தூக்கிட்டேன், என் தோல்ல உன்னை தூக்கிட்டு 2 கையில இப்படி தூக்கிட்டு நடந்து போய் அண்ணாண்ட விட்டேன். இந்த ஆபத்தான இடத்துல என் கால் மட்டும்தான் இருக்கும், உன் கால் இருக்காது அப்படின்னு சொன்னார். யோசித்து பாருங்களேன், தேவன் நமக்கு எப்படிலாம் அவர் நம்ம கைவிட மாட்டாரு, கைவிடாத தெய்வம் அப்படிங்கிறத இந்த வேத வசனங்கள் நமக்கு விளக்கமா சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ அந்த 6வது வசனம் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அடுத்தது பாருங்க 7வது வசனம். என்னங்க புரியல? பின்னும் மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை யோசுவாவை நோக்கி, இப்ப பாருங்க அவருக்கு சொல்றாரு, இப்ப அவங்களுக்கு சொல்லியாச்சு, இப்போ வழி நடத்த போற யோசுவாவுக்கு சொல்லணும். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த பலம் கொள்ளணும், திடமா இருக்கணும், ரொம்ப முக்கியம். நீங்க போகிற பாதையில நீங்க அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பலம் கொள்ளுங்க முதல்ல, அப்புறம் திடமனதா இருங்க. திடமனதுனா தைரியமா இருக்கிறது. நிறைய ஆபத்து வரும், பயம் வரும், திகில் வரும், கலக்கம் வரும், சோர்வு வரும், ஏன் நிறைய ஆபத்துலாம் நமக்கு வரும். இந்த இடங்கள்ல எந்த இடத்துலையும் நீ பயப்படவே கூடாது. அல்லேலூயா. என்ன ஏன் பயப்படக்கூடாது? பயப்படாத எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அந்த திடம் மனது உனக்கு இருந்தா, நீ எதை ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பூச்சி இப்படி பறந்துச்சு, பயந்துட்டேன். பயம் நம்ம மனசுல ஆழமா இருக்கிற ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயத்து கூட நம்ம சின்ன வயசுலயே நம்முடைய பேரண்ட்ஸ் நம்மளை பயமுறுத்தி, பார் பூச்சிக்காரன் வராம்பார், பூச்சாண்டி வராம்பார், அவன் வராம்பார், அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், சாப்பிடலன்னா இதை பண்ணிடுவேன், சாப்பிடலன்னா உன்னை பூச்சிக்காரங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், சாப்பிடலன்னா உன்னை பைத்தியக்காரங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், சாப்பிடலன்னா உன்னை இவங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இப்படி சொல்லியே நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி நம் பயத்தைக்குள்ளே நடத்தப்படுவோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி சின்ன அம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் தான் ஆம்பளை குழந்தை, எங்கள் பாட்டிக்கு 3 பொம்பளை பிள்ளைங்கன்றதுனால
நான் பிறந்த பிறகு அந்த வீட்லேயே பெரிய மகாராஜா பிறந்த மாதிரி ஒரு இது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனையே கிடையாது. அதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்குவாங்க. அது ஒரு அவங்களுக்கு கிடைச்ச நன்மையாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா நான் செய்கிறது எதுவாக இருந்தாலும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. அப்படி செய்யும்போது என்னை சாப்பிட வைக்கணும்னா எங்கள் சின்னம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி விளக்கு, அப்போல்லாம் கரண்ட்லாம் கிடையாது, விளக்கு வெளிச்சத்தில் கை அந்த விளக்குக்கு நேரம் இப்படி நீட்டினாங்கன்னா அந்த நயல் செவத்தில் போய் போடும். அந்த செவத்தில் அந்த இப்படி கை வச்சுங்கிறது அது எப்படி இருக்கணும், இப்படி ஆட்டும் போது அது ஒரு பெரிய உருவம் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ அது காமிச்சது பாரு, அது வந்துக்குது பாரு, முண்டம் வந்துக்குது பாரு, அதை முண்டம்னு சொல்லுவாங்க. முண்டம் வந்துக்குது பாரு, சாப்பிடல அந்த முண்டத்துக்கிட்ட ஒன்று பூச்சி குத்துருவேன்னுவாங்க. சாதாரண பெரியவனா வாழ்ந்த பிறகு அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதை போச்சுங்க. அந்த நிழலுக்கெல்லாம் நான் பயந்துருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்ன வரை. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தைரியம், பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த பிறகுதான் தைரியம் என்ற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள வந்தது. அதுக்கு முன்ன வரையிலும் முண்டத்துக்கெல்லாம் பயந்தேன். நான் சாதாரண முண்டத்துக்கெல்லாம் பயந்துருக்கிறேன். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, யோசுவாவை பார்த்து மோசே சொன்னது, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, பலமா இரு, எதுக்கும் பயப்படாத, திட மனசு வந்து தைரியமா இரு, எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. மனசை மட்டும் பதற்றம் அடைய விட்டுறாதீங்க. மனசு பதறிடுச்சுன்னு வச்சுங்களேன், யாராலையும் அதை தேத்த முடியாது. மனசு இருக்க மாட்டேங்க, அது கொஞ்சம், ஏன்னா அது எப்பவுமே பயந்தாங்கொல்லி. அதை கொஞ்சம் நீங்க பயப்படபடி விட்டுட்டீங்கன்னு சொன்னா, அதை திடப்படுத்தாம தைரியப்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா, கடைசியில் அது என்ன பண்ணுன்னா, அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த பயம் வளர்ந்து 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 சீக்கிரமா உன்னை பயந்தாங்கொல்லி ஆக்கி உன்னை ஒரு இடத்துல முடக்கி போட்டு அங்கேயே உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடும். அதனால யோசுவாவுக்கு சொல்லும்போது, மோசே சொல்லும்போது சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்புறம் கர்த்தர் இவர்களுக்கு, யார் இவங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று இவங்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேவன் இந்த ஜனத்தை நீ அழைத்து கொண்டு போய் அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி செய்வாய் என்ற. இப்ப வந்து பாருங்க, அங்க 6வது வசனம் எப்படி இருக்கணும்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியாச்சு. 7வது வசனம் எப்படி இருக்கணும்னு யோசுவாவுக்கு சொல்லியாச்சு. 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? யாரு? கர்த்தர் தாமே, கர்த்தர் மட்டுமே, கர்த்தர் தான். அது அங்கதான் கர்த்தர் தாமே அப்படின்னா அதுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் தான், கர்த்தர் தாமே, கர்த்தர் தான், கர்த்தர் தவிர யாரும் இல்லை, கர்த்தர் தான், கர்த்தர் தான், கர்த்தர் தான் அப்படிங்கிறது தான் இந்த கர்த்தர் தாமே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா சொல்லிடலாமா? எனக்கு முன்ன, உங்களுக்கு முன்ன யாருங்க போறது? ஆமென். கர்த்தர் மட்டுமே. உங்களுக்கு முன்ன போறது யாரு? கர்த்தர் மட்டுமே. அவர் மட்டும்தான் உங்களுக்கு முன்னே போகிறார். அப்புறம் பாருங்க, அவர் உன்னோட. சோத்திரம். இது யாருக்கு சொல்றாரு? யோசுவாவுக்கு சொன்னது, ஆனா இப்போ உங்களுக்கு தான் சொல்றாரு. அவர் உன்னோடு கூட இருப்பார். 3வது, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். 4வது, நான் சொன்ன பேர் சொல்லுங்களேன். நீங்க ஓடனா அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு புரியும்? மறுபடியும் படிங்க. அவர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஒன்னாச்சா? 2, அவர் உன்னோட இருப்பார். 3, அவர் உன்னை விட்டு விலகவில்லை, விலக மாட்டார், விலகுவதில்லை. 4, உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் உன்னை கைவிட மாட்டார். அதனால நீ என்ன பண்ண வேணாம்? பயப்படவும் வேணாம், கலங்கவும் வேணாம்.
6வது மாதம் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால் நீங்கள் 6வது மாதம் 5 மாதம் எப்படி வந்துட்டோம், 6வது மாதம் எப்படி இருக்குமோ, இது என்ன எப்படி வருமோ, அது என்ன பண்ணுவோமோ, இது என்ன பண்ணுவோமோ அப்படின்னு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு மேலே ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த பயத்திலேயே வச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க நம்ம தைரியத்திலே வச்சிருப்பார். இவங்களுக்கும் அவங்க ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இப்போ நடுவில் நம்ம நாட்டு பிரதமர் என்ன சொன்னாரு, எரிபொருளை சிக்கனமாக செலவு பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எரிபொருள் கிடைக்க கூடாத பஞ்சம் வரலாம். ஒரு பயம், ஒரு பயம். விலைவாசி ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்லாம் இப்போ ஏறிடுச்சு, எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்கு, ஒரு பயம். ஆனா இந்த பக்கம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த பக்கம் பயமுறுத்துறாங்க, இந்த பக்கம் ஆண்டவர் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க பாருங்க, உலகத்தை நம்புறதா ஆண்டவரை நம்புறதா? ஆண்டவரை நாங்க நம்பணும். ஏன்னு சொன்னா உலகத்துல பயமுறுத்துறவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு அவங்க இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பூவை போல, புல்லின் பூவை போல, அது பூக்கும், காற்றில் அடித்து உலர்ந்து கொட்டி போகும். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் ஒளிந்து போனதே இல்லை. அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ உலகத்துக்கு பயப்படுறதா கடவுளுக்கு பயப்படுறதான்னா நீங்க கடவுளுக்கு தான் பயப்படணும். ஆரம்ப காலங்களில் நான் 9th படிக்கும் போதுலேருந்து நான் தனியாக இருக்கிறேன். நான் தனியாக வீட்டிலேருந்து வெளியே 9th படிக்கும்போது ஆரம்பிச்சது. 9th படிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் 9th படித்தேன், 10th படித்தேன், அதுக்கப்புறம் SSLC முடிச்சுட்டு அதிலிருந்து நான் லைஃப் ஃபுல்லாகவே தனியாக தான் இருந்தேன். கல்யாணம் ஆகிற வரலும் நான் தனியாக தான் இருந்தேன். நான் ஒண்டியாக இருப்பேன், எல்லாத்துக்கும் எங்கே போனாலும் ஒண்டி தான், நான் ஒரே ஆள். அப்பா அம்மா அண்ணன் தம்பி அண்ணன் கிடையாது, தம்பிக்கு நிறைய இருக்காங்க. ஆனால் ஒருத்தரும் என் கூட எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னா எனக்கு வருமானம் இல்லை, நான் எங்கே வேலை செய்யலை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவர்களும் கஷ்டத்தில் இருந்தேன். எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போவேன், அந்த வேலையை வச்சு கிடைக்கிற காசை வச்சு எத்தனை நாளைக்கு செலவு பண்ண முடியுமோ அத்தனை நாளைக்கு செலவு பண்ணிவிட்டு திரும்ப அப்புறம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போவேன். அது வச்சுக்கின்னு தொடர்ந்து போகணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு. அந்த ஒரு நாள் வேலை செய்யுமா எத்தனை நாளைக்கு ஃபேமிலி, நான் ஒரு நாள் பேச்சுலராக ரன் பண்ண முடியும். உட்காந்து சாப்பாடு செய்துக்கிற வேலைலாம் கிடையாது. ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டோம், 3 வேலையும் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போய் ரன் பண்ணிக்கினே போயிடும். அது எத்தனை நாளைக்கு வருமோ அதுக்கு அன்றைக்கி முடிச்சதுன்னா மறுநாளைக்கு வேலைக்கு போவேன். திரும்ப அந்த வேலை வந்தவுடனே அது முடிச்ச அந்த காசு வந்தவுடனே அது ரன் பண்ணி அப்படியே போய்கினார். இப்படியே போய்கிட்டு இருந்தேன். இந்த நிலையில தான் இயேசு என்னை சந்திச்சார். உலகத்துக்காக எனக்கு அப்போ இந்த உலகம் குடும்பம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். குடும்பம் நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா, இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு தான் கல்யாணம் ஆச்சா, குழந்தை குட்டி வந்துச்சுன்னா, அப்புறம் வீடு வாசல். அப்போ ஆண்டவருடைய கிருபையால் 88லேயே ஒரு வீட்டை நான் வாங்கிட்டேன். கர்த்தர் வாங்கும்படி கிருபை செய்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அப்போவே சின்ன 20 வயசுலேயே ஒரு வீட்டை வாங்கணும்னா அவ்வளோ திறமை இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அது ஆண்டவர் கொடுத்தது தான். அப்போ ஒரு வீடு வீடு இருந்துச்சு, இப்போ வருமானம் வேணும், இதெல்லாம் பார்த்து யோசித்து அப்படியே லைஃப்பை போகும்போது எனக்கு ஆண்டவர் ரொம்ப பயம் வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கட்டம், செவ்வகம் மாதிரி ஒரு கட்டம், அதில் 7 பாக்ஸ், 7 கட்டங்கள். அதில் முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டம் ஒவ்வொன்றும் எழுதியிருந்தது. அது எல்லாம் இப்போ ஞாபகத்தில் இல்லை. கடைசியில் மட்டும் ரூபாய் அப்படின்னு இருந்தது. 7வது கட்டம், எல்லா கட்டத்தை விட 7வது கட்டம் பெருசாக இருந்துச்சு. அதில் ரூபாய்னு எழுதியிருந்தது. அதுக்கு மேலே ரெண்டு கலரில் கோடு, ஒரு மேலே ஒரு கோடு அது ரெட் கலர், அதுக்கு கீழே ஒரு கோடு அது ப்ளூ கலர். இப்போ இந்த 7 கட்டம், அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கோடு, அதுக்கு மேலே ஒரு ரெட்டு கோடு, இது எல்லாம் எங்கள் தரிசனத்தில் நான் பார்க்குறேன்.
ஆண்டு பார்த்தார். இதெல்லாம் தெரியுது. முதல் நாள், 2வது நாள், 7 நாள், அந்த 7 கட்டம் 7 நாள். 7வது நாள் ஆசீர்வாதம் போட்டு, ஆசீர்வாதம் அதான் பணம், ரூபாய்னா ஆசீர்வாதம்னு போட்டாச்சு. இப்போ 7 நாள் தெரிஞ்சாச்சு. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு புளு கோடு, அந்த கட்டத்துக்கு மேலே ஒரு புளு கட்டம், அந்த கட்டம் என்ன, அதுக்கு மேலே ஒரு ரெட் கோடு, அந்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சிலர் இந்த புளு காமிச்சு, புளு உலகத்துக்கு பயப்படாதே, ரெட்டு காமிச்சு கர்த்தருக்கு மட்டும் பயந்துரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் தாங்க என் வாழ்க்கையில் இந்த தரிசனத்தை நான் கண்ட பிறகு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு. அதாவது கல்யாணம் நடந்துச்சு, எல்லாம் குடும்பம் அமைஞ்சது, எல்லாம். அது வரையும் நான் 9th படிக்க ஆரம்பிச்சது 14, ஏறக்குறைய 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போல இருந்து 25 வயசு வரை, கல்யாணம் பண்ணுற 25 வயசு வரை நான் தனியாக மட்டும்தான் இருந்தேன். எனக்கு எந்த விதமான 20 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டேன். 6 வருஷம் பொத்தி இயேசு ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் பொத்தி எனக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இந்த 2 விஷயத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல புரிய வைக்க விரும்புகிறேன். 1, உலகத்துக்கு பயப்படாத, அது பயமுறுத்தும். நம்ம இப்போ சொன்னாங்களே, பெட்ரோல் விலையை காமிச்சு, பொருளாதாரத்தை காமிச்சு, அதை காமிச்சு நம்மளை பயமுறுத்துவாங்க. வருமான வரி, அந்த வரி பயங்கரமான வரி. நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்திலையும் வரி கட்டுறீங்க, அது உங்களுக்கு தெரியாது. சம்பளத்திலே பிடிச்சிடுறாங்களா, அதனால உங்களுக்கு தெரியாது. அதில் அந்த வரி, அப்புறம் நீ வாங்குற அரிசியில் வரி, பருப்பில் வரி, பொருளில் வரி, எல்லாத்துலேயும் வரி, எல்லாம் வரி வரி வரின்னு பெரிய பெரிய முதலைங்க தின்னுட்டு கொழுத்து போயிருக்கு. ஆனால் சம்பாதிக்கிற நீங்கள் இழைச்சி போய் கிடக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆட்சி அதிகாரங்கள் பயமுறுத்தி நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்ப மறுபடியும் நம்ம 8வது வசனத்துக்கு வரலாம். கர்த்தர் தாமே, ஆமென், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஒன்னாச்சா? 2வது, அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு பயம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, சோர்வு வரும்போது, திடனற்று போகிற பொழுது இந்த வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தர் தாமே, கர்த்தர் மட்டுமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. வேற யாரும் உனக்கு முன்ன போக முடியாது. 2வது சொல்றாரு, அவர் உன்னோடு கூட இருப்பார். எந்த சந்தேகமும் வேண்டாம், அவர் உன்னோடு கூட இருப்பார். 3வது, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. விலகுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்க நிழல் எப்போது உங்களை விட்டு விலகுமானா விலகவே விலகாது. அது போல அவர் உன்னோடு கூட நிழலாய் இருந்து உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். 4வது, உன்னை கைவிடுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. 5வது பாருங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, கைவிடுவதே இல்லை. நான் உங்களை கைவிடுவதே இல்லை. இப்போ இந்த கைவிடுவது இல்லை, எப்படி கைவிடுறது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு அப்பா ஒரு மகன், ஒரு தகப்பன் ஒரு மகன் அழைச்சிக்கிட்டு போகும்போது எவ்வளவு ஆபத்து வந்தாலும் தகப்பன் தன் பிள்ளையின் கையை விடவே மாட்டார், இறுக்கமா பிடித்து கொள்வார். அவர் உன்னை வழி நடத்துவார். பள்ளத்தில் விழுந்துராதபடி, மேட்டில் சாஞ்சிராதபடி அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். அவருடைய அன்பு கரம் உன்னை தாங்கி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினால நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தேவன் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டார். ஆமென். ஒரு பக்தன் அழகா பாடினார், அந்த பாட்டை பாடலாமா? கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார், உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் இயேசு,
கைவிட மாட்டார். உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுப்பதில்லை. அவர் உன்னை வெறுப்பதில்லை. கைவிட மாட்டார் இயேசு. கைவிட மாட்டார். உன்னை மீட்ட இயேசு இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை கைவிடுவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை கைவிடுவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவர் உனக்கு தென்படுவார். கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். ஆகாயத்து பட்சிகளை ஆதரித்து போஷிப்பவர் அனுதினம் உங்களையே அரவணைத்து காத்திடுவார். ஆகாயத்து பட்சிகளை ஆதரித்து போஷிப்பவர் அனுதினமும் உங்களையே அரவணைத்து காத்திடுவார். அரவணைத்து காத்திடுவார். கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் இயேசு கைவிட மாட்டார். உன்னை மீட்ட நேசர் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம இந்த மகத்துவமான வல்லமையை நம்ம எப்படி எதில் பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தை மண்பாண்டத்துக்கு ஒப்பிடுவாங்க. ஒரு ஆரம்பத்தில் சில பாடல்கள், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அதை ஒரு விவரம் சொல்லுவாங்க. நம்ம ஆதாம் ஏவாளை பற்றி சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதம் குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதுக்கப்புறம் கூத்தாடி போட்டு உடை தாண்டி.
இது வந்து சித்தர்கள் பாடல். சித்தர்கள் வந்து கடவுளை குழவனாகவும் உலகத்தில் வாழுற மனிதனை கணவன் மனைவியை ஆண்டியாகவும் பாடியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, நந்தவனத்தில், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் 2 பேர், அவங்க 2 பேரும் ஆண்டி, கணவன் மனைவி ஆண்டியா 2 பேர் தான் இருந்தாங்க. ஆண்டியன்னா ஆண்டவருடைய நிழலில் வாழ்கிறவங்கன்னு அர்த்தம். ஆண்டியா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதம் 10 மாதம் குழவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, ஒரு குழந்தை. இதை என்னாச்சுன்னு சொன்னால், குழந்தை வர்ற சந்தோஷத்தில், குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தில், குழந்தைய பெற்ற சந்தோஷத்தில் அதை வளர்க்கிற விதத்தை மறந்துடக்கூடாது. குழந்தை கிடச்சிச்சின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடி அந்த குழந்தை கடைசியில் குழந்தைய போட்டு உடைச்சிட்டான். கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சிட்டான். சரி, இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் சொல்கிறேன். ஒரு அப்பா, அம்மா கிடையாது, அவங்க அம்மா காலமாயிட்டு அப்பா அந்த பையனை வளர்க்குறாரு. அப்போ அந்த பையனை வளர்க்கும்போது எங்கே போனாலும் தோளில் சுமந்துட்டு போவார். சின்ன பையனில் அவர் ஈக்குவலாக நடக்க முடியாது, அதனால் தோளில் தூக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல தூக்கின்னு போய் இறக்கி விடுறாரு. அவன் ஒரு கையில் ஒரு மாம்பழத்தை கையில் கொடுக்குறான். ஏதுரா கண்ணு மாம்பழம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், எதிர்க்க ஒரு மாம்பழம் கூட போச்சு இல்லை, அதிலிருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்போ ஒரு நல்ல அப்பா என்ன சொல்லணும் சொல்லுங்க? நீங்களா இருந்தால், நல்ல அப்பா விட்டுருங்க, நீங்களா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுவாங்களாமா? சொல்லுவீங்க. அதை சரியா புரியுற மாதிரி சொன்னா தானே. சரி, நீங்களா இருந்தால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லணும்ல, அதை ஒன்று விட்டுட்டீங்கல்ல. எது செய்யக்கூடாதுன்னா எதை செய்யணும்னு சொல்லணும். அப்போ நீங்கள் ஒன்று சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டிங்கன்னா அப்போ அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்கல்ல. அப்போ எதை செய்யக்கூடாது எதை செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற நீங்கள் எதை செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாது, எதை செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவர் என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? எடுத்ததை தான் எடுத்த, இந்த கையில் ஒன்று எடுத்துருக்கலாமாடா அப்படின்னாரு. அப்போ அவன் என்ன பண்ணா, அடடா விட்டோமே, அப்பா திட்டுவாருன்னு தானே ஒன்று எடுத்தோம், அவர் இந்த கையில் ஒன்று எடுத்துருக்கலாமேன்னு சொல்லி ஆரம்பித்தவன் அவன் பெரிய திருடனா மாறி, கொலைகாரனா மாறி, கொள்ளைக்காரனா மாறி, கடைசியில் கோர்ட்டில் தூக்கு தண்டனைக்கு கைதியாக வந்து நிற்கிறான். ஏன்னா வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம்தான், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், சாகவே சாகும். இதில் எந்த மாற்றெல்லாம் கிடையாது, யாராலையும் மாற்றலாம் முடியாது. இப்போ இந்த பையன் செய்த தண்டனை, பாவம், கொலை, கொள்ளை, எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்தான். ஏன்னா அப்போ தான் தப்பு கொலை பண்ணும்போது சின்ன ஒரு மாம்பழம் எடுக்கும்போதே அவர் கண்டிக்கலை, ஏன்டா இன்னொன்று எடுக்கலைன்னு தானே கேட்டார் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணான், அதிகமாக செய்து கடைசியில் தூக்கு தண்டனை கைதியாக நிற்கிறான். அவனை கடைசி ஆசை கேட்குறான். நீதிமன்றத்தில் கேட்பாங்களே, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டவுடனே நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவை வர வச்சு அவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும், அதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே பையன் இவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், அப்பா மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சு அவர்கிட்ட எட்டுமே விடுறாங்க. அவன் அதே மாதிரி சொன்ன போனான், கட்டி பிடிச்சான். கொஞ்ச நேரம் பார்த்து அப்பா கீழே விழுந்துட்டார். என்ன ஆச்சுன்னு சொன்னால், கட்டி பிடிச்சவன் கைத்தை பிடிச்சி கடிச்சிட்டான். கைத்தை பிடிச்சி கடிச்சு நரன்னு கடிச்சு அவன் சாவச்சிட்டான் அங்கேயே. இப்போ மறுபடியும் கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்துறாங்க. இப்போ ஏற்கனவே தண்டனை வந்து தூக்கு தண்டனை, இப்போ இவனுக்கு மறுபடியும் வந்து கோர்ட்டில் மறுபடியும் விசாரணை நடக்குது. அடுத்த இன்னொரு கொலை பண்ணான் இல்லையா, அதுக்கு விசாரணை நடக்குது. வந்து நிறுத்தின உடனே
ஏன்டா உனக்கு தான் ஏற்கனவே தூக்குதுன்னா அப்பாவை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். எங்கள் எத்தாந்து கொடுத்தோம், நீ என்ன பண்ணிட்டு கொன்னுட்டியே அப்படி சொன்னான். அப்போ தான் அவன் ஆரம்பிக்கிறான், ஐயா நான் ஆரம்பத்தில் ஒரு மாம்பழம் திருடனேன், அப்போவே எங்கள் அப்பா ஒரு அடி கொடுத்து தப்புன்னு சொல்லியிருந்தா நான் திருடி இருக்க மாட்டேன். இன்னொன்று ஏன்டா எடுக்கலன்னு கேட்டதுனால இது தப்பு இல்லைன்னு ஆரம்பிச்சு திருட்டில் போய், கொலையில் போய், கொள்ளையில் போய் இப்போ நான் தூக்கு கட்டு தட்டுற கைத. இதுக்கு காரணமே செத்து கிடக்கிறானே எங்கள் அப்பன் தான் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன விஷயத்தை நாம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறோமோ அது நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களோடு போகிறதில்லை, உங்கள் பிள்ளைகளை பின்தொடரும் என்பதை மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. சொல்றாரு, இந்த மகத்துவமான வல்லமையை எங்களால் உண்டாகவில்லை, தேவனால் உண்டாகி இருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை நான் என்ன பண்ணேன், மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன். இந்த மண்பாண்டத்தை இப்போ நீங்கள் எப்படி காக்கணும் தெரியுமா? இதுவும் மண்பாண்டம் தான். இதுவும் நம்மளை ஒரு நாள் உள்ளே பொச்சு வச்சா உயிர் செத்துட்ட உடனே பொச்சு வச்சா 3 நாளில் அழிவிடும், கரைஞ்சிரும், நம்ம சதையெல்லாம் கரைஞ்சிரும், உடஞ்சி போயிடும், அவ்வளோதான். அப்படியே உயிரோடு மேலேயே வச்சுருந்தாலும் உடைய ஆரம்பிச்சிடும், உள்ளேருந்து புழுக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து பொறிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போல்லாம் விஞ்ஞானத்தில் நிறைய வந்ததுனால ஃப்ரீசரில் வச்சு மாதம் கணக்கில் கூட வச்சுருக்குறாங்க. ஃப்ரீசரில் அப்படியே ஐஸ் ஆக்கி வச்சுருப்பாங்க. அப்போ திரும்பி அவங்க வெளிநாட்டிலேருந்து அவங்க பையனோ பொண்ணோ வர வரலும் அது ஃப்ரீசரில் இருக்கும், ஐஸாக இருக்கும், சாவாக இருக்காது, ஐஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னே அந்த ஃப்ரீசரை ஆஃப் பண்ணி அப்புறம் நார்மல் கொண்டாந்து பாடியை ஒப்படைப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க. இது எப்படி நீ பாதுகாத்து வச்சாலும் மண்பாண்டம் தான், அது உடைஞ்சி போகத்தான் செய்யும். ஆகினால இந்த பொக்கிஷத்தை, தேவனுடைய கிருபையை நான் எதில் பெற்றிருக்கிறேன்? மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறேன். அப்புறம் சொல்றார் பாருங்க, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைய மாட்டோம், துன்பப்பட்டாலும் கைவிடப்படவே மாட்டோம். அல்லேலூயா. எவ்வளவு துன்பம் வந்தாலும் நாங்க கைவிடப்படவே மாட்டோம். இதுதாங்க தேவனுடைய கிருபை. ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டார். என்ன வரட்டும், எது வரட்டும், என்ன பண்ணட்டும், என்ன உலகமே பரலட்டும், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாருன்னா நிச்சயம் நிறைவேற்றுவார். உனக்கு தேவனுடைய வாக்குதான். இந்த கொரோனாவில் நிறைய பேர் செத்துட்டாங்களே ஐயா, ஏன் அவங்களெலாம் ஆண்டவர் காப்பாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்கார் ஆண்டவர். இப்போ என் வயசு என்னை உருவாக்கும் போதே, தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கும் போதே ஜனன டைமையும் மரண டைமையும் எழுதிட்டார். அல்லேலூயா. அது வரலும் கட்டாயம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது முடிஞ்சிடுச்சுன்னா யாராலையும் நிறுத்தி வைக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எழுதப்பட்டிருக்குங்க, எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் எழுதுனது தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. வந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு நிச்சயம் போய் தான் ஆகணும். வசனம் சொல்லுது, பலத்தின் மிகுதியால் மனுஷனுடைய ஆயுசு வருஷம் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் ஒரு பலத்தில் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஓட்டலாம், அவ்வளோதான். அதுக்கு மிச்சம் இருக்கிறதுலாம் அதை விட அதிகமாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் கிரேஸ் பீரியடு. அவங்கள ஆண்டவர் எழுதும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு இருக்கிறார், அவங்க இருக்கலாம். ஆகையினால நாம் எப்போவுமே நாம் உலகத்தில் வாழுகிற வரையிலும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வசனம் 8வது வசனம் பாருங்க, நாங்கள் எப்பக்கம் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகவே மாட்டோம்,
கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைய மாட்டோம். துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படவே மாட்டோம். இந்த உறுதி உங்களுக்கு இருக்கா? ஆமென். இந்த உறுதி உங்களுக்குள்ள இருந்தா தேவன் கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உன்னை மீட்ட இயேசு கைவிட மாட்டார். ஏற்கனவே பாடின பாட்டிய பாட்டோம். பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு வருமே, அந்த பாடுங்க. கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார் என்னை, சீராட்டுவார், தாளாட்டுவார் என்னை, சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ அடுத்தது யோசுவாவை பார்த்து யார் சொல்றது தெரியுமா? முதல்ல சொன்னது யோசுவாவை பார்த்து மோசே சொன்னார். இப்போ யோசுவாவை பார்த்து யார் சொல்றது? கர்த்தரே சொல்றாருங்க. கர்த்தரே சொல்றாரு. நீங்க பாருங்க, அந்த 2வது வசனம் படிங்களேன். முதல் நாங்கள் தான் நிறுத்திட்டோமே, நீங்கள் தான் படிச்சிருக்கிறீங்க. நான் சொல்லலான்னு நிறுத்துறேன், நீங்கள் பாட்டு நிற்கவே இல்லையே. என்ன விஷயம்னா, என் தாசனாகிய மோசே, அவ்வளோதான். மோசே வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீயும் இந்த ஜனமும் இருக்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படி சொன்ன. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் சில இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. என்னன்னா, அவர் நம்மளை வழி நடத்துனவங்களா இருப்பாங்க, நம்மளை போதிச்சவங்களா இருப்பாங்க, நமக்கு சத்தியம் சொன்னவங்களா இருப்பாங்க, நம்மளை கைட் பண்ணவங்களா இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சிடுச்சு. அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, மோசே மரித்து போனான், அவன் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நீயும் இந்த ஜனமும் புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. நீங்க இருக்கிறீங்கல்ல, நீ ஏன் செத்த போன ஆளையை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் கடைசி வரையிலும் அவனே நடத்துவான்னு சொல்றீங்க. அதை விட்டுட்டு இப்போ நீ இருக்கிறல்ல, நீ உயிரோடு இருக்கிறல்ல, நீ போ. இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கல்ல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி தேவன் அனுப்பிட்டு 5வது வருஷம் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. ஒரு விஷயங்க, ஆண்டவர் உன்னை நடத்தினார்னா உண்மைன்னா, ஆண்டவர் உன்னை நடத்துறது உண்மைன்னா, நான் சொல்றேங்க, உன்னை யாராலையும் எதிர்க்க முடியாதுங்க. எப்பேற்பட்ட ஆள் வரட்டுங்க, உன்னை எதிர்க்க முடியாது. ஏன்னா நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்க்கவே முடியாது, எதிர்த்து நிற்பதில்லை. அடுத்து சொல்றாங்க, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ
அப்படியே உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. மோசேயோடு கூட எப்படி இருந்தாரு? சிநேகிதனை போல இருந்தாரு, கூடவே இருந்தாரு, சொன்னதெல்லாம் செய்தாரு. அதே போல நான் உங்க கூட இருப்பேன். இத மாதிரி சொல்ல யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா? ஆண்டவரை தவிர யாருமே கிடையாதுங்க. அவர் மட்டும்தாங்க இதை சொல்லவும் முடியும். சொல்றதுக்கு அதிகாரம் உண்டுன்னா அவருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேன், நான் இருக்கிறேன், நான் வரேன், நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா அது எனக்கே தெரியாது. யாரும் சொல்றவங்க யாரும் முக்கியம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்னா கடைசி வரை உன் கூட வர அவர் வல்லவர். அல்லேலூயா. சொல்றப்பங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அவரு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க அவரை அது மோசே செத்துட்டாம்பா, உன்னை வழி நடத்தினவங்க செத்துட்டாங்க, உன்னை பார்த்து கொண்டு வந்தவங்க செத்துட்டாங்க, உனக்கு சத்தியம் சொன்னவங்களாம் செத்துட்டாங்க, உனக்கு ஆதரவா இருந்தவங்களாம் செத்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. இதுக்கு அப்புறம் தான் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. புறப்பட்டு போய்கிட்டே இரு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய ஸ்டாப்பிங் வரும்போது அவங்க இறங்கிடுவாங்க. நீ போக வேண்டிய தூரம் போய்கிட்டே இரு. எங்கேயும் நிக்காத, உன் பயணத்தை நிறுத்தாத, போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க ஸ்டாப்பிங் வரும்போது நீங்க இறங்கிடுவீங்க, என் ஸ்டாப்பிங் வரும்போது நான் இறங்கிடுவேன். ஆனா பயணம் நிக்குமானா நிக்காது, அது போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அழகா ஒரு பாட்டு, வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர், புறப்பட போகுது வண்டி, இப்போ புறப்பட போகுது வண்டி. இப்போ இந்த வண்டி, அந்த வார்த்தையில் பாருங்க, வண்டி ஓட்டுறது ஆவியானவர், வண்டியை நடத்துறது இயேசுவானவர். இந்த வண்டி புறப்பட்டுச்சுன்னா ஸ்டாப்பிங்கில் மட்டும் நிற்கும். நோ ஸ்டாப்பிங். அதுக்கு எண்டு இல்லை, எண்டே கிடையாது. பரலோகம் தான் எண்டு. பரலோகம் போகிற வரலும் போய்கிட்டே தான் இருக்கும். ஏறுறவங்க ஏறுவாங்க, இறங்குறவங்க இறங்கினே இருப்பாங்க, ஏறுறவங்க ஏறுவாங்க, இறங்குறவங்க இறங்கினே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கிறதுக்கு முடிவு கிடையாது. அதே போல தேவன் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்ல சந்தோஷமா வாழு. அவரும் கூட இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உனக்கு ஆதரவா இருப்பேன், உனக்கு பக்கமா இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்க ஸ்டாப்பிங் வந்தா இறங்கிடுவாங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. அந்த இடத்துல இருந்து உன் ரன்னிங் ஆரம்பிக்குது. தொடர்ந்து போய்கிட்டே இரு. ஆண்டவரை விடாத, கெட்டிமா, இன்னும் அதிகமா கெட்டிமா பிடிச்சிக்கோ, போய்கிட்டே இரு. அவர் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். அடுத்தது, நீங்க ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லைன்னு சொன்னார். ஆனா அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறாரு. இப்ப யோசுவாவுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்தாரு? என்னவோ கொடுத்தாரு. ஏங்க நல்லா படிச்சு சொன்னேன். என் தாசனாகிய மோசே செத்துட்டான், அதோட உங்க லைஃப் முடியல, தொடருதுன்னு சொன்னாரு. யாரு ஒருத்தர் செத்தாலும் உங்க வாழ்க்கை அங்க முடியல, அங்க தொடருகிறது. அங்க சொன்னாரு, மோசே செத்துட்டான், முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு எங்கேயும் ஸ்டக் ஆகாத போய்கிட்டேருன்னு சொன்னார். அங்க முடிஞ்சுதா? அடுத்தது இங்க வாங்க, எபிரேயர் புஸ்தகம். நீங்க என்ன இருக்கணும்? அப்ப பணமே வேணாமா? பணம் தேவைதான். ஆனா பணம் பணம் பணம்னு சாவாதன்றார் அவரு. பணம் தேவை. பணம் இல்லாத உலகத்தில் என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. பணம் எல்லாத்துக்கும் தேவை. பணம் இருந்தால் தான் எல்லாமே. சொந்தங்களே பணம் இருந்தால் தான் சொந்தங்கள். சொந்தக்காரங்களே பணம் இருந்தால் தான் சொந்தக்காரங்க. நல்ல ஒரு அளவுக்கு நல்லா வாழ்ந்துன்னா பார்ப்ப சொல்லுவாங்க, கிட்ட வரலன்னா போகிறேனே எங்கள் சொந்தக்காரன் தான், பெருமையாக சொல்லிக்குவாங்க. அதே நீ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்து பாரு,
அது யாருன்னே தெரியாது. ஏம்பா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியாப்பா உங்க சொந்தக்காரன், ஐயோ அது வேற ஆளு, இது யாருன்னே தெரியாது. இதாங்க உலகம். பணம் இல்லைன்னு பணம் வந்து ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. பணம் இருக்கலாம், ஆனால் பண ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, நீங்க எப்படி இருக்கணும்? பண ஆசை இல்லாதவங்களா இருக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கிறது போதும்னு போய்க்கினே இருக்கணும். பண ஆசைன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இருக்கிறது போதும். ஆண்டவர் இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த வருமானம் கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, ஐயோ 10 ரூபாய்க்கு வேணாம். இல்லை அது கர்த்தர் கொடுத்தார். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு 1000 ரூபாய் குறைச்சிட்டாரு, 10 ரூபாய் ஏற்றி 1000 ரூபாய் குறைச்சிட்டாரு. இன்னும் ஆண்டவர் எவ்வளோ இதை வச்சு கமிட்மெண்ட் இருக்கு. 10 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லாம 1000 ரூபாய் குறைச்சிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு அப்படியே நினைச்சுங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லி பாருங்க, ரெட்டிப்பாய் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கொடுக்கறதும் அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான். அவர் கொடுக்கறதுக்கு எவ்வளவு உண்மையும் உத்தமமா இருக்கிறாரோ, எடுக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு உண்மையும் உத்தமமா இருப்பார். அது எப்போ எடுப்பார் தெரியுமா? நாம உண்மை இல்லாத போது. ஆண்டவருக்கு சேர வேண்டியதை எங்கேயாவது வேற விதத்துல வேற இடத்துல கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரெட்டிப்பா அவர் எடுத்துருவார். உதாரணத்துக்கு தசம்பாகம் கர்த்தருக்குரியது, அதை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கறதே கிடையாது. எடுத்து அந்த வேலை பார்க்குறோம், கேஸ் இந்த வருஷம் கேஸ் வாங்கிக்கலாம், அப்புறமா இன்னொரு வாட்டி வரும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் கேஸ் வாங்கிட்டீங்க 1000 ரூபாய், அடுத்த அதே மாதத்தில் உங்களுக்கு 2000 ரூபாய் தேவையற்ற செலவு வரும். தேவையற்ற, அதை உங்களை தயவு செய்து பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பயமுறுத்துறதுக்காக அல்ல. ஏன்னா கர்த்தருடையதை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார், அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். அதை சொல்றதுக்காக சொல்றேன். ஏன்னா எனக்கு கஷ்டப்பட்ட காலத்திலேயே, இந்த ஊருக்கு வந்த கஷ்டப்பட்ட காலத்திலேயே தசமபாகம் காணிக்கை குறித்து கொடுங்கன்னு பேசண்டே கிடையாது. ஏன்னா என்ன அழைச்சது சபை கிடையாது, என்ன அழைச்சது கர்த்தர். என்ன கூப்பிட்டவரை அவருக்கு எனக்கு சோறு போட தெரியாதா? நான் ஏன் சோறுக்காக பிச்சை எடுக்கணும் அப்படின்னு அப்போவே நினச்சவன் நான். இன்னே வரலாம் அப்படி நான் யாருக்கிட்டையும் போய் கரெக்டாக ஏன் நீ தசம்பாகம் கொடுக்கல, இந்த மாதம் எங்கே உன் தசம்பாகம் கேட்டதே கிடையாது. எல்லாரும் சபை சாட்சி, மக்கள் சாட்சி, இருக்கிற அத்தனை பேர் சாட்சி. ஆனால் கொடுக்கலன்னா அது வேற விதத்தில் எப்படியாவது செலவழிஞ்சிரும், அது வீண் செலவழிஞ்சிரும், வேஸ்டாக போயிடும். அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். பணம் எல்லாத்துக்கும் நல்லது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு எது இருக்குதோ அதை போதும் என்று எண்ணுங்கள். அப்புறம் அப்படி எண்ணுங்கன்னு சொன்னா நான் உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அப்படி எப்போ எண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 2, 3 படிக்கலாமா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இங்க ரொம்ப முக்கியமா சொல்றாரு பாருங்களேன். இந்த வசனத்துல ஆண்டவர் என்றென்றைக்கும் எப்பொழுதும் கைவிட மாட்டார். ஒரே வார்த்தை, ஆண்டவர் என்றென்றைக்கும் அப்படின்னு சொன்னா எப்பவும் கைவிட மாட்டார். ஒரு பதில் அதுக்கு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் சொல்றாரு, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஒரு சின்ன சோதனைகள் வரும், உடனே மிகுந்த கிருபையை அனுப்பி அதிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. மனப்பூர்வமா செய்யணும்னு செய்கிறவர் அல்ல.
அல்லேலூயா. ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 62:4 வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அவரெல்லாம் சொல்லமா? 12வது வசனம். ஆமேன். இப்போ 2 வசனத்திலையும் கைவிட மாட்டாரு, கைவிடாத தேசம் என்று சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தில் பாருங்களேன், 54 ஏசாயா 54 6, 7 வசனங்களை படிங்க. அது ஒரே குரலா படிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தர் படிக்கும்போது ஒருத்தர் முடிக்கிறீங்களா, அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சேர்த்து படி, எல்லாரும் சேர்ந்து படிக்கிறதா படிங்க, இல்லை ஒருத்தர் படிங்க. ஆமேன். ஒரு அல்லே சொல்லமா? இம்மை பொழுது கைவிட்டேன், சும்மா கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரத்தில் கைவிட்டேன், ஆனா மிகுந்த உருக்கத்தால் உன்னை சேர்த்து கொண்டேன். 60 ஏசாயா 60:15 பாருங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்லமா? இப்போ நீ பாருங்க, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அதாவது இந்த வசனங்கள்லாம் படித்த வசனங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படிலாம் கைவிட மாட்டேன், எப்படிலாம் பாதுகாப்பேன் சொல்றது. 62 இதில் 4 பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்றது? கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். அதுக்கு என்ன பேரு? எப்சிபா என்று. எப்சிபானா என்ன அர்த்தம்னா, என் மனமகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் என் மனமகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். பியூலா என்றால் தேவனுக்கு மனவாட்டியானவள் என்ற அர்த்தம். பியூலான்னு சொன்னா தேவனுக்கு மனவாட்டியானவள் அந்த சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம கைவிட மாட்டார் அப்படின்ற வார்த்தையை நம்ம தியானித்தோம். 5 வசனங்களை 5 தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 5 தலைப்பிலையும் கைவிட மாட்டார், எப்படி, எங்கே, எதில் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, இந்த மீதமுள்ள நாட்களும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா?